உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அருகே தமிழக மக்களின் உரிமைகளை மீட்க என்ற பெயரில் நடைப்பயணத்தை அன்புமணி 2வது நாளாக தொடங்கியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் 10 உரிமைகளை தாய்மார்களே, வணிக பெருமக்களே, உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2வது நாளாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தன்னுடைய அந்த நடைபயணத்தை தொடங்கியிருக்கின்றார். தமிழக மக்களுக்கான உரிமை மீட்பு பயணம் என்று 100 நாட்கள் பயணத்தை அவர் நேற்று மாலை தொடங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் 2வது பயணம் இன்றைய தினம் அவர் செங்கல்பட்டிலே தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இது 10 விதமான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியா வழங்கியிருக்கக்கூடிய பல உரிமைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவை மிக மிக அடிப்படையான உரிமைகள். அதில் முக்கியமான 10 உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த நடைபயணத்தை தான் நடத்துவதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அதில் முக்கியமாக சமூக நீதி, பெண்களுக்கான உரிமை, அதே போல கல்வி, விவசாயம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, நல்வாழ்வு, போதையில்லா தமிழகம், நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சி, ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், இது போன்று 10 விதமான அடிப்படை தேவைகளை தமிழக அரசு இன்னும் மேம்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பல கல்லூரிகளில் இன்னும் முதல்வர்கள் இல்லை, போதுமான பேராசிரியர்கள் இல்லை. அதே போல பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் 1 லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். எனவே தமிழகத்தின் கல்வி தரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று மற்ற துறைகளில், அதாவது விவசாயமாக இருந்தாலும் அதே போல மருத்துவத்துறையாக இருந்தாலும் இது போன்ற துறைகளில் தமிழக அரசு இன்னும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், தமிழக அரசினுடைய அந்த வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வாறு இருக்கின்றது, தொடர்ந்து மேம்படுத்த வேண்டிய துறைகள் என்னென்ன இருக்கின்றது என்பது குறித்தெல்லாம் அவர் துண்டு பிரசுரங்களையும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றார். நேற்று திருப்போரூரில் தொடங்கிய இந்த பயணம் தருமபுரி மாவட்டத்தில் நவம்பர் 1ஆம் தேதி நிறைவடையும் என்றும், தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் நடைபயணமாக நிர்வாகிகளுடன் செல்ல இருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.